சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு இன்னும் சில நாட்கள் ஆகும் போல இருக்கு. விஜய் சார் எப்போ சிஎம் ஆவாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அத்தனை பேர் மனசுலையுமே இருந்துச்சு. அண்ட் நாளைய தினம் நேரு அரங்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பதவியேற்பு விழா நடக்கும் சொல்லி ஏற்பாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் சட்டமன்றத்துக்கு வெள்ளையடிக்கிறாங்க, ஒரு பக்கம் இங்கே அந்த கிரவுண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு சிஎம் சார் அங்கே பதவியேற்க போறாருங்க விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னுமுமே ஆளுநர் விஜய் சாரை பதவி ஏற்கிறதுக்கான அந்த ஒரு அழைப்பு விடுக்கலை அப்படிங்கிறனால நாளைய தினத்தில் இந்த விழா நடப்பதில் சிக்கல் அப்படிங்கிறது இப்போ நியூஸாக வெளியே வந்துகிட்டு இருக்கு. அஃபிஷியலாக இன்னும் அந்த ஒரு ஈவெண்ட் கேன்சல் ஆகலை. ஆனால் இன்னுமே மெஜாரிட்டி விஜய் சார் கையில் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால ஆளுநர் வந்து நான் கூப்பிடும்போது வாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறது மாதிரியான சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி நடந்ததெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு விஜய் சார் கையில் 108 சீட் இருக்குது. அதில் அவரோட ஒரு சீட்டை கழிச்சாலுமே 107 சீட் இருக்குது. இது போக மிச்சம் 11 சீட்டு தேவை அவங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அஃபிஷியலாக வந்து விஜய் சாரோட இணைஞ்சாங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அங்கேருந்து ஒரு 5 எம்எல்ஏ வந்தாச்சு. 118க்கு இப்போ 113 நம்ம கையில் வந்தாச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 5ஐயும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி ஆளுநர் கூறுறதா சொல்லப்படுது. ஆனால் ஆளுநருக்கு இந்த ரைட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவர் ஆனால் பதவியேற்க அவர் தான் கூப்பிடணும். விஜய் சார் முதல்ல மெயில் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா 34.9% வாக்காளர்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க, 35% எங்கள் பக்கம் இருக்காங்க, நாங்கள் இப்போ தனி பெரும் கட்சியாக இருக்கோம், அதனால எங்களை ஆட்சி அமைக்க உரிமை கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் ஆளுநர் இதில் டிலே பண்ணுற மாதிரி தெரியுது. இதுக்கு காங்கிரஸ் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஜேபி தான் இந்த டிலே பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னையை விட்டால் அதுக்கு அடுத்த நாள் தள்ளி போகும்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அவங்க ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா நிறைய இந்த நல்ல நாட்கள்லாம் சொல்கிறாங்க. அதை பார்த்தா மே 13ஆம் தேதி கூட இந்த விழா தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இன்னைக்கு காங்கிரஸ் சேர்ந்துருக்கு, அதிமுக நாங்கள் சேரவே மாட்டோம்னு சொல்லியிருக்கு டிவிக்கோட. ஸோ அதை பற்றியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இன்ஸ்டாவில் பார்த்தா, ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்பில் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.